வியாழக்கிழமை காலையில் எந்திரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு. நல்லா தூங்கிட்டோம். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் பையனும் தான் வந்து டிஃபன் ரெடி பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து சாப்பிட்டு கிச்சனுக்குள்ளே வரல, அப்படியே படுத்தாச்சு. காலைல வந்து கிச்சன் பார்த்தா இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக வந்து காலையில் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அடுப்பு திட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். காலையில் எந்திரிக்கிறதுக்கு லேட்டானால சமையல் வந்து சிம்பிளாக செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பாஸ்தா தான் செய்ய போகிறேன். சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து எனக்கு பாஸ்தா டிஃபன் பாக்ஸுக்கு வேண்டாம், எனக்கு சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி அவளுக்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்லிவிட்டு அரிசியும் தண்ணியில் போட்டாச்சு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டீ குடித்தா தான் வந்து அந்த டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் ஆற்றி கொடுத்துட்டு எனக்கு டீ போட்டு குடிச்சிட்டேன். டீ குடிச்சிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாஸ்தா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாஸ்தா இன்றைக்கி ஸ்ப்ரிங் டைப் பாஸ்தா தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையில் டிஃபனுக்கு பாஸ்தா செஞ்சுட்டு மதியானத்துக்கு வந்து சாப்பாடு தாளித்து பாப்பாவுக்கு கொடுத்து விட்றலான்னு சொல்லி தான் ஐடியா பண்ணியிருந்தேன். வடை சட்டியில் சுடு தண்ணி வச்சு நல்லா காய வச்சுட்டு பாஸ்தா ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா வந்து வேக வைக்கும் போதே அது கூட வந்து நம்ம கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்திட்டோம்னா வந்துட்டு உப்பு போடுறப்ப டேஸ்ட் நல்லா பாஸ்தாவில் இறங்கிக்கும். எண்ணெய் சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா வந்து பாஸ்தா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். பாஸ்தா அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்தா வந்து வேக வச்சிட்ருக்கிறப்பயே பாஸ்தா தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நான் அறுத்து எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணணும். பாஸ்தா வந்து தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஆனியனும் பச்சை மிளகாவும் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா ரெட் கலரில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே வந்து மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்குங்க. இனிமேட்டு நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். நான் வந்து பாஸ்தா மசாலா வந்து இருந்துச்சு, நான் அது ஒரு பாக்கெட் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து நான் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் மிளகுத்தூள், சிக்கன் மசாலா இது 3மே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த மசாலா வந்து காரம் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முட்டை வந்து ஒரு 3 முட்டை சேர்த்தி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். முட்டை நல்லா வந்து இதானதுக்கப்புறமேட்டு நம்ம பாஸ்தாவை போட்டு கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.